the Lord. Welcome to Pastor and Poster. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை Book of Proverbs 10:22. நீதிமொழிகள் 10:22 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த கால ஓலை அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்முடைய ஆத்துமாவுக்கும் இந்த பூமியின் வாழ்வுக்கும் மறுவாழ்வுக்கும். நிச்சயமாக இதை எழுதின பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோடிகள், சாட்சிகள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அதை ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை நமக்கு இன்னும் அழகாக அதை நமக்கு புரிய வைத்தார். வெளிப்படுத்தல் யோவானும் அதை இன்னும் நாம் அறிந்து கொள்ள, இன்னும் நாம் பக்தியிலே வளர்வதற்கு இவைகளெல்லாம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய எலும்புகளின் ஆரோக்கியம், சுகவாழ்வு, ஆசீர்வாதம். இந்த பூமியிலே எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்றால் ஒரு நல்ல மனைவி, இல்லை நல்ல பிள்ளைகள், நல்ல காரு, நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ், நிறைய பணம், பேங்க் பேலன்ஸ், இவைகள் தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அது அல்ல. வேதம் தெளிவாய் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்ள போன இடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமோடு கூட லோத்தும் வந்தான். ரெண்டு பேருக்கும் நிறைய மந்தைகள், வேலையாட்கள் இருந்தார்கள். கால சூழ்நிலை, ஒரு பஞ்சம், நீரற்ற நேரம், ரெண்டு வேலையாட்களுக்கும் வாக்குவாதங்கள், சண்டைகள், இதில் பிரிந்தார்கள். தரிசனமுடையவன், அழைக்கப்பட்டவன் தேவ மனிதன் சொல்லுகிறான், லோத்தே, உன் இஷ்டப்படி, உன் விருப்பப்படி நீ பிரிந்து போகலாம் என்று. லோத்து கண்களை ஏறெடுத்து நல்ல செழிப்பும் தண்ணியும் நிறைந்த பகுதியை சூஸ் பண்ணி அவன் போகிறான். இன்று அந்த பூமியே இல்லை. மனிதனுடைய பார்வை அவனை வாழ வைக்க கொண்டு போனது. ஆனால் தேவனோ ஆபிரகாமோடு இருந்தார். தான் அழைப்பு, தெரிந்தெடுப்பு, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மேல் இருந்தது. இந்த கால ஓலை உங்களையும் அப்படிதான் ஆபிரகாமை போல் அழைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவராய் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் குடும்பம் மாத்திரம், உங்கள் கூட பிறப்புகள் நடுவே, உங்கள் உறவுகள் நடுவே ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தெய்வமாய் இருக்கிறார். கலங்காதீங்க. நிச்சயம் அதுக்கான கனத்தை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை பலப்படுத்துகிறதற்காக, சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் உங்களை திடப்படுத்துகிறதற்காக, ஒரு பெரிய காரியத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே, அளிப்பதும் அவரே, உருவாக்குவதும் அவரே, கொடுப்பதும் அவரே, எடுப்பதும் அவரே. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான், அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறார் என்று. அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள். லோத்து நல்ல ஒரு இடத்தை, நல்ல பட்டணத்தை, செழிப்பை, தண்ணீரை சூஸ் பண்ணி அவன் போயிட்டான். ஆபிரகாம் எதையும் பார்க்கல. அவன் ஒரு மேடான பகுதி, நீரற்ற பகுதி. ஆனால் அவனுக்கு தெரியும், கர்த்தர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர். என் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற அந்த வார்த்தை அவன் மனதில் இருந்தது. ஆதலால் தைரியமாக அவன் மேடான பகுதிக்கு போனான். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும், இப்படி வாக்குத்தத்தத்தை பிடித்து, வசனத்தை பிடித்து, கர்த்தருக்காக இந்த பரிசுத்தவான்களைப் போல நிற்பீர்களானால், நிச்சயமாய் ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தர் உங்கள் தலையின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் அதை இறக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது, ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகமத்துல கர்த்தர் சபைக்கு சொன்னார், என்னுடைய சாமர்த்தியத்தினால், என் பலத்தினால், என் புத்தியினால், என் அறிவினால், என் திறமையினால் அடைந்தேன் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. ஏன்னா உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியின் சம்பாத்தியங்கள் எல்லாம் இந்த வாழ்வுக்கானது மாத்திரம்தான். இந்த சத்தியம் நித்தியத்துக்கும் இவ்வாழ்வுக்குமானது. 40 நாள் சீனாய் மலையின் கொடுமுடியிலே மோசே இருந்தான். என்ன அவனிடத்தில் இருந்தது? எதிலே குன்றி போனான்? எலியா கர்மேல் பருவத்தின் மேல் இருந்தான். போஷிக்க அவனை கத்த காகத்தை ஏற்படுத்தினார். பின்பு தூதனை அனுப்பி அவனுக்கு ரொட்டியை கொடுத்தார். அவரால் எல்லாம் ஆகும். எல்லாம் உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆபிரகாமை தெய்வம் கைவிடவில்லை, உன்னை ஆசீர்வதித்தார், அவனோடு கூட இருந்தார். கால ஓலை நம்முடையது ஒன்றும் அல்லங்க. யோபு சொன்னான், நான் ஒன்றும் கொண்டு வரல, நிர்வாணியாய் வந்தேன் என்று. அப்படிதான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே கர்த்தர் கொடுப்பதிலே மனரம்யமாய் சந்தோஷமாய் ஓட்டத்தை ஓடுங்க. இந்த பூமிக்குரியதுல பெரிதாய் எதிர்பார்த்து அதற்காகவே ஜெபித்து நேரத்தை செலவிடாதீங்க. தேவ ராஜ்யத்துக்கானதை, நீங்கள் கூடுகிற சபைக்கானதை, ஆத்துமாக்களுக்கானதை முன்னெடுங்க. உங்களுக்கானதை எல்லாம், உங்கள் பிள்ளைக்கானதை எல்லாம், உங்கள் காரியங்களுக்கானதை எல்லாம், உங்கள் வீட்டு தேவைகளுக்கானதை எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவோ வளர்ச்சி நிறைந்திருக்கிறது பூமி இப்பொழுது. எல்லாம் கர்த்தருடைய கிருபைதான், தெய்வம் அருளின் ஞானம் இவைகள் எல்லாம். ஆதலால் தைரியமாய் இந்த நாள் கால ஒளை கடந்து போங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் ஒரு நாளும் வேதனை கொட்ட மாட்டார். தேவன் கொடுப்பது ஒரு நாளும் உங்களுக்கு வேதனையா இருக்காது. இந்த பூமி கொடுப்பது நிச்சயம் நம்மளை சஞ்சலப்படுத்தும், வேதனைப்படுத்தும். எத்தனையோ மனிதர்கள், செல்வந்தர்கள், அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். நீங்க சாப்பிடுற மாதிரி அவங்களால சாப்பிட முடியாது, நீங்க படுத்து தூங்குற மாதிரி அவர்களால் தூங்க முடியாது. இதுதான் கர்த்தர். நம்ம கொடுப்பதெல்லாம் நல்லது. தேவன் சொன்னது நல்லது, தேவன் கொடுப்பது நல்லது. அதனாலதான் அந்த எலியேசர் சொன்னான், கர்த்தர் என் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், பெரிய ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். மேடான பகுதி, நீரற்ற பகுதி, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனை இப்படிப்பட்ட மனிதனாய் ஆசீர்வதித்தது. ஈசாக்கு அதை தொடர்ந்து பஞ்சகாலத்துல விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் பார்ப்பவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். இன்னும் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம், அடிக்கடி ஆலயத்தில் போய் ஜெபிப்பது, உபவாசிப்பது, தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுவது, வேளை பார்த்து பலர் உங்களை கிண்டல் செய்யலாம், ஏளனப்படுத்தலாம். சோர்ந்து போவாதீங்க. அவர்களுக்கு தெரியாது இதுதான் உங்களுடைய பலன். ஒரு நாள் இதுதான் உங்களை அவர்களுக்கு மேலாக நிறுத்த போகிற காரியம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்த நாமோ விடாமல் தெய்வ சமூகத்தை வாஞ்சிப்போம். அவர் ஒரு நாள் நம்மை வேதனையை, நம்முடைய பலவீனங்கள்ல, நம்முடைய போராட்டங்கள்ல, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள்ல, பிள்ளைகளுடைய வாழ்வில எந்த சூழ்நிலையானாலும் வேதனையை அவர் கூட்டுகிற தெய்வம் அல்ல. வேதனையும் போராட்டமும் சஞ்சலமும் தவிப்பும் இந்த பூமியில் உண்டாகிற காரியம், பிசாசின் காரியங்கள், விழுந்து போனவனுடைய காரியம்,
அது தெய்வ பிள்ளையை, சபையை ஒரு நாளும் தொட முடியாது. ஆபிரகாமும் பயந்தான், கர்த்தர் கைவிடவில்லை. அவன் பிள்ளைகளை, அவன் சந்ததியை கர்த்தர் கைவிடல. இதுவரை கைவிடாத தெய்வம். இந்த மாதத்தின் ஜூன் மாதத்தின் 2ஆம் நாளில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நேற்று தினத்துல வாக்குத்தத்த ஆராதனை நாங்கள் நடத்தினோம். எசேயா 50:7 கர்த்தர் வாக்காய் கொடுத்தார். அதன் சாட்சியோடு அதை நான் நேற்று செய்தி கொடுத்து இருக்கிறேன். வேணுமானால் அதையும் மேலே இருக்கிறதான காரியங்கள்ல போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. யூடியூப்ல இருக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது. வாட்ச் பண்ணி பலனடையுங்க. உங்களுடைய சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்க. நான் உங்களுக்காய் இந்த மாதத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய நன்மை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்க. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் அலைந்து திரிகிற வாலிபர்கள், ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலையினால நல்ல சம்பாத்தியம் இல்லாமல் பாடுபடுகிற, கஷ்டப்படுகிற, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் பலனில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கும்படி இந்த கால ஓலை ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தாவே, இந்த வருடத்தின் மைய பகுதியில் வந்திருக்கிறோம். தெய்வமே, இதுவரை இவர்கள் வாழ்க்கையிலே நடக்காத நன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தராலே இவர்கள் மேலும், இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் கையின் பிரயாசத்தின் மேலும், இவருடைய வேலையின் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் இவருடைய வருமானம் இவர்களுக்கு போதுமானதாய், ஆசீர்வாதமானதாய் இருக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள், ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தார் சாப்பிட்டு திருப்தியாய் இருக்க உதவி செய்ய. வீண் செலவினங்கள், ஆண்டவரே, டாக்டருக்கும் மெடிசனுக்கும், ஆண்டவரே, கோர்ட்டுக்கும் லாயருக்கும் கொடுக்கிறதான அந்த விரயங்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும். கர்த்தர் நியாயம் செய்யும், கர்த்தர் சௌக்கியப்படுத்தும், கர்த்தர் விடுதலையாக்கி இந்த நாளில் இவர்களுக்கு போதுமான தெய்வமா இவர்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்தவர். இந்த கால ஓலை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் நான் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பம், இவர்கள் உண்டான யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். எல்லா வேதனையும், எல்லா போராட்டங்களும், எல்லா காரியத்தில் நின்று பூரண விடுதலை உண்டாகி கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. ஏதாகளும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி.